ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. நமக்கு டேஃபில் டெஸ்ட்டுக்கு ஒரு 10 டேஸ் பொங்கல் ஹாலிடேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த 10 டேஸ் வரப்போவே நான் பிளான் பண்ணிட்டேன். நம்ம மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்துடணும், எல்லா சம்ஸும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்ஸை தான் ஃபாலோ பண்ணி சந்தோஷ் மணி அகாடமி அந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் வைஸு அந்த மேக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட 6th to 8th வரைக்கும் ஸ்கூல் புக்கு கையில் இல்லைங்களா, அதனால் அதை வச்சு நான் அந்த மேக்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்காமலே நமக்கு போட வருதா அப்படின்ட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் அந்த 10 டேஸுமே எனக்கு போச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு அதே மாதிரியே மேக்ஸுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கமெண்ட் வந்திருந்தது, டெஸ்ட்டுலாம் கரெக்டாக அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, எங்களுக்கும் அப்டேட்டு கொடுங்க அப்படின்ட்டு. இந்த டெஸ்ட்டில் 2 days 3 days உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னா, அந்த டைமை பக்காவாக நீங்கள் சேவ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 125க்கு 125 அட்லீஸ்ட் அந்த பேஜஸாவது அவங்க கொடுத்தது எல்லாத்தையும் வேர் டு ஸ்டடி திருப்பி பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக போடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது கொஷின்ஸ்லாம். ஆனால் பர்ஃபெக்டாக ஆழமாக நம்ம படிக்கிறோமா, லைட்டாக பார்த்தாலே கண்டிப்பாக டெஸ்ட்டில் மார்க் வந்துடுது. அதை எந்த அளவுக்கு நம்ம ப்ரீஃபாக படிச்சிருக்கிறோமா, ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு அந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கிறதே. இது வரைக்கும் நமக்கு நடந்த 7 டெஸ்ட்டில் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜு, அப்புறம் ரீசனிங், இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையுமே இந்த 10 டேஸில் நம்ம 6th to 10th வரைக்கும் எல்லா சம்ஸையும் போட்டு பார்த்துடணும். ஏன்னா அவங்க கொடுக்குற டைமில் அதை பர்ஃபெக்டாக போட்டு பார்க்க முடியல. அப்படி கொஞ்சோண்டு போட்டு பார்த்தாலும் நிறைய மார்க் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கொஷின்ஸ் என்னால் மேக்ஸ் போட முடியாதபடி இருந்தது. இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண எக்ஸாமில் சுரேஷ் அகாடமியோட வீடியோஸ் பார்த்துட்டு போவேன். அந்த சம்ஸ் மட்டும் போட்டு பார்த்துட்டு போவேன். அதிகபட்சம் ஈஸியாக கேட்டாங்கன்னா ஒரு 18 அடிக்கலாம், இல்லைனா ஒரு 15 இந்த மாதிரி தான் அந்த சம்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சம்மு இப்படிலாம் ஒரு மாடல் இருக்கா அப்படின்ட்டுலாம் தோணும். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் நம்ம எல்லா சம்ஸும் போட்டு பார்க்கணும். அப்போ தான் நம்ம மேக்ஸில் ஒரு 20+ எடுக்க முடியும். டெஸ்ட்டு மார்க்கெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காதீங்க. நான் ஜாயின் பண்ணியிருந்த இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் டாப் மார்க் ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அந்த வருஷம் ஜாபுக்கே போகல. அதே நான் எடுத்த மார்க்கை கூட எடுக்காமல் ஒருத்தவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா டெஸ்ட்டையும் கரெக்டாக அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஜாபுக்கு போயிட்டாங்க. அதனால் நம்ம ஓனாக ஷெட்யூல் போட்டு நம்ம மனசாட்சிக்கு நம்ம நல்லபடியாக படிக்கிறோமா, அதை பார்த்து நம்ம கரெக்டாக டெஸ்ட்டுலாம் அட்டன் பண்ணுறோமா. ஏன்னா நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு மாடல் புரியும். இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க, இந்த இடத்துலலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதில் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. டெய்லி நான் படிக்கும்போது என்னோடய மனசாட்சிக்கு நான் மனநிறைவாக படிச்சிருக்கேனா, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் நான் பார்ப்பேன். ஒரு நாள் நம்ம படிக்கலை அப்படின்னா என்னோடய மனசாட்சியே என்னை திட்டும். நீ எங்கே உருப்பிட போகிற, நீ எங்கே எக்ஸாமில் செலக்ட் ஆக போகிற, நிறைய பேர் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் எனக்கு வேர்ட்ஸ் கேட்கும். அப்போல்லாம் நம்மளே நமக்கு ஒரு ஹோப் கொடுத்துக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க, உங்கள் ஃபோக்கஸை டைவெர்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஆப்ஸ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. நான் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் அது லாக் ஆகிடுச்சு. இப்போ தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. டெலிகிராமும் டெஸ்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வால்பேப்பரில் உள்ளது என்னோடய எய்ம் வீடு, ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வீடு கட்டி செட்டில் ஆகணுன்ட்டு. இப்போது நீங்கள் டைப்ரைட்டிங் கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் நிறைய கோர்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்போவே டைப்ரைட்டிங் கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். போத் ஹையர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். செகண்ட் இயர் படிக்கிறப்போ எனக்கு தமிழ் ஈஸியாக இருக்குது, எனக்கு டேரக்ட் சீனியர் போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். அந்த இன்ஸ்டியூட் மேம் தான் இன்னும் ஒரு வருஷம் காலேஜ் படிக்க தானே போகிறேன், மெதுவாக ஒன்றா முடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு சர்டிஃபிகேட்டும் தனித்தனியாகவே வாங்கி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டைப்ரைட்டிங் எக்ஸாம் ரொம்ப பயமாக இருக்கும். அவங்க விசில் அடித்தா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு மிஷினும் கரெக்டாக ஒர்க் ஆகணும், நிறைய மிஸ்டேக் பண்ணக்கூடாது, எந்த பேராவையும் விடாமல் நம்ம அடிக்கணும். எங்கள் இன்ஸ்டியூட் சார் எக்ஸாம் பற்றி அட்வைஸுங்கிற பேரில் நிறைய பயமுறுத்தி அனுப்பிவிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல, விடிஞ்சிருச்சு. காலையில் 4 மணியும் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கமே வரல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். மார்னிங் 7 o'clock வரைக்கும் சும்மா கண்ணை மூடிட்டு இருந்துட்டு ஒரு பேராசிட்டமல் டேப்லெட் எடுத்து போட்டுட்டு எக்ஸாமுக்கு போகிறேன். எங்கே பார்த்தாலும் ஒரே மஞ்சளாக தெரியுது, எனக்கு கண்ணே தெரியாத மாதிரி இருக்குது. ஓகே, இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ண மாதிரி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபஸ்ட் கிளாஸ் வந்தது. அப்போ எனக்கு ஒரு 19 ஏஜ் இருக்கும், 18 19 அந்த மாதிரி. எப்படியோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிட்டேன். சிஓஏ எக்ஸாமை நான் 3rd இயர் படிக்கிறப்போ பண்ணேன். இப்போ நிறையா அக்காங்க அண்ணங்கள்லாம் என் கூட சிஸ்டம் ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் திருச்சியில் போட்டிருந்தாங்க. திருச்சி ட்ரெயின் பிடிச்சி போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணோம். ஃபஸ்ட்டு தியரி எக்ஸாம் அட்டன் பண்ணப்பவே ஓகே நம்ம ஃபெயிலு தான் அப்படின்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். திருச்சி வரைக்கும் ட்ரெயினில் போகிறோம், ஜாலியாக எல்லாரோடையும் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பியாகவே தான் 2 நாளும் நான் போய் அட்டன் பண்ணேன். ப்ராக்டிக்கல் ஓகே பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் போட்டு நான் செலக்ட் ஆகிட்டேன்.
அப்படின்னு வந்ததுங்களா. ஓகே சர்டிஃபிகேட் வந்தால் சரி அப்படின்ட்டு தான் அந்த டைப் ரைட்டிங் சிஓஏலாம் நான் முடித்தேன். நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் ஏன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஏதோ நான் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு இன்னும் ஜாபுக்கு தான் போகல, உங்கள்கிட்டயாவது சொல்லி என்னை ஆறுதல் பண்ணிக்கலான்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.